கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 33ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் மிக அதிகாரத்தோடு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ற பிரகடனத்தை அறிவித்தார். பழைய ஏற்பாட்டு பஸ்கா ஆட்டுக்குட்டி இஸ்ரேலர்களை செங்கடல் வழியாக வழிநடத்தியது. இது எதை குறிக்கிறது? அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவர்களாகிய நம்மை கிறிஸ்து ஒரு குறுகலான பாதை வழியாக மகிமைக்கு வழி நடத்துவதையே அது சித்தரிக்கிறது. நம்மை சரியான பாதையில் அழைத்து செல்லும் அந்த தெய்வீக வழிகாட்டியை நினைவு கூர்ந்து கொண்டாடும் நாளே நினைவு கூறுதல் நாளாகும். அன்று வனாந்திரத்தில் இஸ்ரேலர்கள் சென்றபோது மோசே மேக ஸ்தம்பத்தை பின்பற்றினார். இன்று நம்முடைய வழிகாட்டியாகி இயேசு கிறிஸ்து உலகத்திற்கே ஒளியாயிருக்கிறார். இஸ்ரேலர்கள் முதலில் பஸ்கா ரத்தத்தின் பாதுகாப்பை கண்டார்கள். அதன் பிறகே அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டி காட்டிய வழியை பின்பற்றினார்கள். அதேபோல் நினைவு கூறுதலில் பங்கு பெறும் நாமும் கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து நம்முடைய வாழ்க்கையின் சகல சோதனைகளிலும் நம்மை வழிநடத்தும் தேவ ஆட்டுக்குட்டியை முழுமையாக நம்ப வேண்டும். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கூறினார். கர்த்தர் இயேசு வெறும் வழிகாட்டியாக மட்டுமல்ல, அவர் பிதாவாகிய தேவனுடைய சத்தியத்தை கொண்டவராகவும் இருந்தார். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 105வது வசனத்தில் சொல்வது போல, அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அன்று பஸ்கா ஆசரிப்பில் இஸ்ரேலர் தெய்வீக வழிமுறைகளை எப்படி சரியாக பின்பற்றினார்களோ அப்படியே நாமும் கிறிஸ்து காட்டுகிற ஏற்ற கால சத்தியத்தின் குறுகலான பாதையை துல்லியமாக பின்பற்ற வேண்டும். இயேசு தம்மை குறித்து சொல்லும்போது ஜீவ தண்ணீர் என்றும் ஜீவ அப்பம் என்றும் கூறினார். வனாந்திர பயணத்தில் இஸ்ரேலர்களுக்கு மன்னாவும் தண்ணீரும் தேவையா இருந்தது போல நம்முடைய ஆவிக்குரிய வனாந்திர பயணத்தின் தேவையை கர்த்தர் இயேசுவே சந்திக்கிறார். அன்று பஸ்கா ரத்தம் முதற் பிறந்தவர்களின் ஜீவனை பாதுகாத்தது. இன்று கிறிஸ்து அர்ப்பணித்தவர்களை சோதனைகளின் மத்தியில் பாதுகாத்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு செல்கிறார். வேதம் எச்சரிக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இயேசு நம்முடைய வெறும் போதகர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய தனிப்பட்ட வழிகாட்டி. அவர் நம்மை கெஸ்தமனே மற்றும் சிலுவையின் சோதனைகளிலும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பஸ்கா ரத்தம் நமக்கு மீட்பை தந்திருக்கிறது என்றால் அந்த மேக ஸ்தம்பம் நமக்கு ஆவிக்குரிய வழிகாட்டியாக இருக்கின்றது. வழியும் சத்தியமும் ஜீவனுமாகி அவரை பின்பற்றுவதே நமது இலக்கு. நமது அப்பத்தையும் கிண்ணத்தையும் எடுக்கும் போது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்பதை உலகுக்கு அறிவிக்கிறோம். நம்மை மகிமைக்கு அழைத்து செல்லும் அந்த நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் மீதான நம் நம்பிக்கையை அன்று புதுப்பிப்போம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு, பரிசுத்த ஆவி நமது தேற்றறிவாளன். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.